எழுச்சியோடு நடைபெறுகிற மாபெரும் பொதுக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிற தலைவராக இருந்து மீண்டும் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற எங்கள் ஆரோக்கியர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, சட்டமன்றத்திலே தருமபுரி சட்டமன்ற பிரச்சனைகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சட்டமன்றத்திலே பேசி 234 சட்டமன்ற உறுப்பினர்களையும் கவனத்தில் ஈர்த்து வைத்திருக்கிற அனைவராலும் பேசப்படுகிற எங்களுடைய அண்ணியார் சௌமியா அன்புமணி அவர்களே, மற்றும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா உள்பட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவரவர்கள் வேலையை பார்த்து கொண்டு தேர்தல் வந்ததா, முடிந்ததா, மீண்டும் ஏதாவது பதவிக்கு வர முடியுமா, கொள்ளையடிப்போமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில் இன்றைக்கு இந்த நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, மண்ணுக்காக, நீர் மேலாண்மைக்காக மக்களுடைய பிரச்சனையை கையில எடுத்து தமிழகத்தில் வீதிகள் தோறும் போராடக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 1ஆம் தேதி ஆரம்பித்த 4ஆம் தேதி வரை பில்லிகுண்டு என்ற பகுதியிலிருந்து பூம்புகார் வரை நடைபயணம் மேற்கொண்டு காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் கர்நாடக அரசு கட்டுகிற அணையை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தாவிட்டால் டெல்டா மட்டுமல்ல 20 மாவட்டங்கள் குடிநீருக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை எடுத்துரைத்தவர் நம்முடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இன்றைக்கு வானமும் பொய்த்துவிட்டது, நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்து கொண்டிருக்கிறது. கடலோர மாவட்டங்களிலே அடியிலே நீர் இல்லாத காரணத்தால், நீர் உறிஞ்சப்படுகிற காரணத்தால் உப்பு நீர் உள்ளே வருகிற ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டம் மட்டுமல்ல, கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே குடித நீருக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக டெல்டா மாவட்டம் பாலைவனமாகி கொண்டிருக்கிறது. இதை கருத்திலே கொண்டு சட்டமன்றத்திலும் வெளியிலே மக்கள் மன்றத்திலும் போராடக்கூடிய தலைவர் நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ், அடுத்து நம்முடைய சௌமியா அன்புமணி அவர்கள். இன்றைக்கு விவசாய சங்க தலைவர்கள் எல்லாம் நிறைய பேர்கள் எங்களிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள் என்றால், உங்களுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேச வேண்டும். காரணம், இந்த வேளாண்மை பிரச்சனைகளை, மேகதாது பிரச்சனைகளை, பயிர்க்கடனை பற்றி பேசி போராடக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான், வேற எந்த தலைவரும் அல்ல. ஆகவே அவரை சந்திக்க எங்களுக்கு நேரம் கட்டுக் கொடுங்கள் என்று எங்களிடத்தில் கேட்கிறார்கள். கேட்கின்ற நேரத்திலே கூட சட்டமன்றத்தில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் உள்ள காவிரி பிரச்சனையை, மகளிர் பிரச்சனையை, மது பிரச்சனையை பற்றி சட்டமன்றத்தில் பேசி வெற்றி பெற்றவர் நம்முடைய வீராங்கனை சௌமியா அன்புமணி அவர்கள். அன்புமணி அண்ணனை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த தலைவர்கள் கூட மேடத்தையும் பார்க்க வேண்டும், அவர்களிடத்திலேயும் பேச வேண்டும். அவர்களிடத்திலே சொன்னால்தான் சட்டமன்றத்தில் பேசுவார்கள் என்று எல்லா விவசாய சங்க தலைவர்களும் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் என்றால், அந்த அளவிற்கு திரும்பி பார்க்கக்கூடிய அளவில், மக்கள் திரும்பி பார்க்கக்கூடிய அளவில், விவசாயிகள் திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இன்றைக்கு 2 பேரும் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் இன்னைக்கு பொறுமைக்கு பூமியாக, புலத்தில் ஒப்பில்லா மணியாக, சிறப்பில் ஓமை கூற முடியாத எங்களுடைய சௌமியா அன்புமணி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் அவர்களை எல்லாவரையும் விட 2 தலைவர்களும் இன்றைக்கு அரசியல் வானிலை ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலம் காத்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய ஆசனத்தில் அமரப்போகிறீர்கள், அதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது, எல்லோரும் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், மக்கள் மத்தியிலே இவர்களுடைய பிரச்சனையை எடுத்துச் சொல்ல வேண்டும். எடுத்துச் சொல்லி இந்த இயக்கத்தை வளர்த்து, விசிலடிக்கிறவெல்லாம் நாட்டை ஆளக்குள்ள, போராடக்கூடியவர்கள் நாட்டுக்கு வரக்கூடாதா? கணேஷ்குமார் சொன்னார், 2 இருக்கிறவெல்லாம் நாட்டை ஆள துடிக்கும் பொழுது நாட்டுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர், 108 இந்த தமிழ் இந்தியாவிற்கு கொண்டு வந்த தலைவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வரக்கூடாதா? ஆகவே தோழர்களே, ஒன்றிணைவோம். ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு தமிழகத்தில் வெற்றி கொடி நாட்டுவோம். ஜெயின்சார் கோட்டையிலே பாட்டாளி மக்கள் கட்சி கொடி பறக்கும் அந்த காலம் வருகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.